கவியரசர் கண்ணதாசன் வாழ்க்கையில் நடந்த 10 அசாத்தியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். மூன்றாம் பிறை என்ற திரைப்படத்தின் பாடல்களை எழுதுவதோடு நிறுத்திவிட்டு நூல்களை எழுத திட்டமிட்டிருந்தார் கவியரசர் கண்ணதாசன். அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை முடிந்து திரும்பியதும் முழு நேர எழுத்தாளராக மாற நினைத்தவரை விதி விடவில்லை. தனது 54 வயதிற்குள் சுமார் 4500 பாடல்கள், சுமார் 4000 கவிதைகள், 6 படங்கள் தயாரிப்பு, எண்ணற்ற நூல்கள், கடன் தொல்லை சிக்கல்கள், அரசியல் பேச்சுக்கள், 3 திருமணங்களில் 14 குழந்தைகள், பல திரைப்படங்களுக்கு கதை வசனம், 7 பத்திரிகைகளில் ஆசிரியர் எழுத்தாளர் பொறுப்புகள், பல கவியரங்க நிகழ்வுகள், விலை மகளிர் தொடர்புகள் என கவியரசர் கண்ணதாசன் வாழ்வின் சம்பவங்களை நினைத்தால் இவைகள் அனைத்தும் எப்படி சாத்தியமாயின என தலையே சுற்றும். ஆனால் அவருக்கோ இவைகள் அனைத்தும் சர்வசாதாரணமான நிகழ்வுகளாக இருந்தன. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கடுமையாக சாடியவர் கவிஞர் கண்ணதாசன். ஆனால் எம்ஜிஆர் இவற்றை மனதில் கொள்ளாமல் தன்னுடைய அரசவை கவிஞராக கவிஞர் கண்ணதாசனையே நியமித்தார். கவிஞர் கண்ணதாசனுக்கு மது பழக்கத்தை புதுக்கோட்டையில் கற்றுத்தந்தவர் கம்பதாசன் என்ற பாடலாசிரியர். காதல் தோல்வியால் பெரும் குடிகாரராக மாறினார் கவிஞர் கண்ணதாசன். இவருடைய வேகமான பாடல் எழுதும் திறமை, டப்பிங் திரைப்படங்களுக்கு விரைவாக வசனம் எழுதும் திறமை ஆகியன கவிஞர் கண்ணதாசனுக்கு உந்துதலாக அமைந்தன. கவிஞர் கண்ணதாசன் சொந்தமாக தயாரித்த திரைப்படம் கவலை இல்லாத மனிதன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தின் கதாநாயகனான சந்திரபாபுவின் கால் சீட் சொதப்பலால் அந்த திரைப்படம் காலதாமதமாக வெளியாகி படு தோல்வி அடைந்தது. அந்த திரைப்படத்தால் ஏற்பட்ட கடனிலிருந்து மேல கவிஞர் கண்ணதாசனுக்கு நீண்ட காலமானது. பிற்காலத்தில் நடிகர் சந்திரபாபு தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற சொந்த படத்தை கடும் வறுமைக்கு இடையில் தயாரித்து இயக்கி நடித்த போது அந்த திரைப்படத்திற்கு பாடல்களை எழுத கவிஞர் கண்ணதாசனின் உதவியை நாடினார் நடிகர் சந்திரபாபு. பழைய நிகழ்வுகளை மனதில் கொள்ளாமல் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு நடிகர் சந்திரபாபுவிற்கு அந்த பாடல்களை எழுதி கொடுத்தார் கவியரசர் கண்ணதாசன். கவியரசர் கண்ணதாசன் பெரும்பாலும் மெட்டுகளுக்கு பாட்டு எழுதுவதையே விரும்புவார். ஆரம்ப காலகட்டங்களில் தன் கைப்பட பாடல்களை எழுதியவர் பிற்காலத்தில் தான் சொல்ல சொல்ல உதவியாளர்கள் மூலம் எழுதச் செய்தார். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனர் TR சுந்தரம் கராருக்கும் கண்டிப்பிற்கும் பிரபலமானவர். பெரிய பெரிய கதாநாயகர்களை கூட திட்டியோ அடித்தோ வேலை வாங்கக்கூடிய ஆளுமை கொண்டவர். ஆனால் கவியரசர் கண்ணதாசனிடம் மட்டும் அவர் இறுதி வரை இரக்கமும் அன்பும் கொண்டிருந்தார். TR சுந்தரமும் சின்னப்ப தேவரும் கவிஞர் கண்ணதாசனுக்கு மிகவும் பிடித்த தயாரிப்பாளர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய முதல் படமான நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசனுக்கு பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த திரைப்படத்தின் முழு வசனத்தையும் சிறப்பாக எழுதி புகழ் பெற்றார் கவியரசர் கண்ணதாசன். பொண்ணுக்கு தங்க மனசு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற தேன் சிந்துதே வானம் என்ற பாடல் மெட்டுக்கு பாட்டு எழுத கவிஞர் கண்ணதாசன் எடுத்துக்கொண்டது சுமார் 30 நிமிடங்கள் மட்டுமே. அதே பாடலை தெலுங்கு மெட்டுக்கு பாட்டு எழுத தெலுங்கு பாடலாசிரியருக்கு 3-4 நாட்கள் தேவைப்பட்டிருக்கிறது. தரிசனம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இல்லறம் துறவரம் பற்றிய சிறந்த போட்டி பாடலான இது மாலை நேரத்து மயக்கம் என்ற பாடலை எழுத கவியரசர் கண்ணதாசன் எடுத்துக்கொண்ட நேரம் 45 நிமிடங்கள் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.